ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டது. வேதம் இருக்குமேயானால் எங்களோடு சேர்ந்து நீங்களும் வேதத்தை திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். தலைப்பு என்னவென்றால் forgotten faces, அதாவது மறக்கப்பட்ட முகங்கள். அவருடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். The forgotten faces of a man who care, அதாவது விசாரிக்கிற அனைவருடைய முகங்கள் மறக்கப்பட்டது. திரும்ப படிக்கிறேன். மறக்கப்பட்ட முகங்களை விசாரிக்காமல் போன சில முகங்கள் குழப்பமா இருக்கும் மறக்கப்பட்ட முகங்கள். அதனுடைய கருத்து என்னவென்றால், வாழ்க்கையை மறக்கப்பட முடியாதவர்கள், அவர் செய்த சாதனைகள், அவருடைய காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் அவனை மறந்து போனான். இதான் இன்றைய உலகம். துணை நன்மை செஞ்சிருப்பீங்க, பட் யூ ஆர் forgotten. ஒரு பிள்ளைகளுக்கு நான் யாருமே யாரையுமே நினைவுல வைத்திருப்பதில்லை. என்ன பெருசா பண்ணிட்ட, என்ன பெருசா சாதிச்சிட்ட, அப்படி கேள்வி கேட்கிற மக்கள் தான் ஏறான். பிள்ளைகளே கேட்கிறாங்க. அந்த நன்றி உணர்வு மக்களுக்கு இன்றைக்கு இல்லை. நான் செய்தி என்னவென்றால் forgotten faces, மறக்கப்பட்ட முகங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை யாராவது ஒரு சின்ன நன்மை பண்ணியிருந்தா டோன்ட் ஃபர்கெட், அதை மறக்காதீங்க. தேவன் நம்மை மறப்பதில்லை, இதுவரை நம்மை மறப்பதில்லை. தாயின் கரு உருவான நாள் முதற்கொண்டு என்னை மறவாதவரே, நான் உன்னை மறப்பதில்லை. ஆனா நம்முடைய பலருடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்திலும் பார்த்திருக்கேன், எத்தனையோ பேர் நன்மை செய்தோம், யாருமே அந்த நிலையை வைத்திருப்பதில்லை. கேள்வி மேல கேள்வி, என்ன பெருசா பண்ணிட்டேன், அது உன் காசா? யோசித்து பாருங்கள். நாங்கள் ஒரு சிறுவர் விடுதி நடத்துகிறோம். 85ஆம் ஆண்டிலிருந்து நடத்துகிறோம். சென்னையிலும், தேனியிலும், பட்டாபிராமலும், திருவள்ளூரிலும், திசையன்விளையிலும், இப்படி பலரும் நடத்திருந்தோம். தஞ்சாவூரிலும் ஏறக்குறைய ஒரு 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். அதுல யாருமே ஒரு நன்றி கூட சொல்லுவதில்லை. ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், ஒரு நன்றி கூட அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இல்லாட்ட புத்தாண்டில ஒரு விஷயம் ஹாப்பி நியூ இயர் சொல்றது இல்லை. அவங்களுக்கு அது ஞாபகமே இல்லை என்றால் அன்பானவர்களே, அதை மறந்துட்டாங்க. வாழ்க்கையில புதிய உறவுகள், புதிய வசதிகள், புதிய வாய்ப்புகள், ஒரு புதிய அந்தஸ்து, புதிய தொழில், இதெல்லாம் வந்த உடனே they forget. அதான் உண்மை. அவர் தேவன் சொல்லுகிறார், உங்களை மறப்பதில்லை. இதனாலே மறக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அவன் பெயர் நாத்தான். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அடுத்தவளை குறித்த கரிசனையும் பாரமும் அக்கறை இல்லாத உலகத்திலே, திரும்ப சொல்லுகிறேன், அடுத்தவளை குறித்த கரிசனை, அடுத்தவளை குறித்த பாரம், அடுத்தவளை குறித்த ஒரு விசாரிப்பு. எவன் ஒருவனுக்கு உண்மையா இருக்கிறதோ அவனே தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட தகுதியானவன். திரும்ப முறை சொல்ல விரும்புகிறேன். அடுத்தவளை குறித்த பாரம், அடுத்தவளை குறித்த கரிசனை, அடுத்தவளை குறித்த அக்கறை, இது யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோமே, ஒரு பாரம், ஒரு கரிசனை, ஒரு அக்கறை இருக்கிறதா? யோசித்து பாருங்க. எங்கேயோ பிறந்து வளர்ந்த மேல்நாட்டவர்கள் நம் தேசத்துல வந்து மறித்து இருக்கிறார்கள். ஒரு வில்லியம் கேரி. எங்கேயோ பிறந்த தேவமனிதர்கள் பல தேசங்களை மறித்து இருக்கிறார்கள். மிஸ்டீரியா வாழ்கிறார்கள். நம்முடைய கலாச்சாரம் வேறு, நம்முடைய உணவு வகை வேறு, நம்முடைய சீதோஷங்களை வேறு, எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி தேசத்துல அவர்கள் வந்து வாழ்ந்து சாதனையாளர்களாக மறித்திருக்கிறார்கள். இதனோட சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு ஐடா கலஸ்கர், அன்பாளுடைய டோனாவூர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய தேவனுடைய பிள்ளைகளை. காரணம் என்னவென்றால், அவர்களை ஒரு கரிசனை, ஒரு பாரம், ஒரு அக்கறை. இந்திய மக்களை குறித்து சுகமாய் வாழ்ந்த மக்கள் தான், சுகமாய் நல்ல செல்வம், உயர்ந்த கல்வி, நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை. ஒரு விலை மேலாளர்கள் போயிருந்தால் இந்த சீத சூழலை, அங்க ஏர் பொல்யூஷனே இல்லை. இந்த மாசு கட்டுப்பாடு சொல்றாங்க, there is no air pollution. அந்த புகை மண்டலமே இல்லை, சுத்தமான காற்று, எல்லாமே ஹைஜீனிக். ஆனால் அதெல்லாம் விட்டு விட்டு இங்கே அதிகமான புஷ்ணங்கள்,
கொசு. இத்தனைக்கு மத்தியில வட இந்தியாவிலும் இன்னும் அதிகமான மலைகளிலும் ஜவ்வாது நிலையிலும் இப்படி பல மலைகளிலே எத்தனை மிஷினரிகளுடைய கல்லறைகளை பார்க்கிறோம். அவர்கள் இன்றைக்கு மறக்கப்பட்டார்கள். ஏன்? இன்னைக்கு நம்ம தேசத்தை விடுதலை வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகளே இன்னைக்கு மறக்கப்பட்டிருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் தேவன் மறப்பதில்லை. இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், எனவேதான் தேவன் இந்த நாளிலே அவர் சொல்கிற வார்த்தை மறந்து போகாதே. அதாவது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். தாவீது தன் வீட்டில் வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடன் உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். இது சற்று புரியாமல் இருக்கலாம். நான் கேதுரு மர வீட்டில் வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். இது அவன் சொன்ன வார்த்தை. அந்த ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்தில் இருந்து மறு கூடாரத்திற்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்திற்கும் போனேன். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் வாசமா இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். இங்கே நாத்தான் சொல்லுகிற அந்த வார்த்தை சற்று வித்தியாசமானது. முதலாக சொன்னேன், நீ விருப்பப்படி எல்லாம் செய் என்றான். இது கர்த்தருடைய வார்த்தை. உடனே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாயிற்று. God corrected him. திரும்ப போய் சொல்லுகிறான், நீ கட்ட வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளை, பல நேரங்களில நம் உணர்ச்சிகளை நம்பி எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த ஊழியங்கள் பாருங்க, உணர்ச்சிகளை நம்பித்தான் ஊழியம். அவர் செய்தார், நான் செய்கிறேன். அவர் கூட நடத்தினார், நான் கூட நடத்துகிறேன். அந்த ஊழியரை அவர் பயன்படுத்தினார், அதே வழி நான் பயன்படுத்துவேன். அவர் இப்பட்ட PS சொல்கிறார், நான் அப்படிப்பட்ட PS. அது தவறு அல்ல. ஆனால் இஸ் இட் ஃப்ரம் காட்? ஆலயம் கட்டுவதோ ஊழியம் செய்வதோ இல்லாவிட்டால் இப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க, சேனல் ஆரம்பிக்கணும், அவர் ஆரம்பித்து விட்டால் நான் ஆரம்பிக்க வேண்டும். இஃப் இட் இஸ் ஃப்ரம் காட், அது தேவனால் அது வறுமையானால் நிலைத்து நிற்கும். எத்தனையோ பேர் சேனல் ஆரம்பிச்சு மூடிட்டு போயிட்டாங்க. அது ஊழியங்கள் கூட கர்த்தர் ஒன்றை செய்வாரானால் அது நிலைத்திருக்கும். அதை மூட யாரால முடியாது. கர்த்தர் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்தால் அதை நிலைநிறுத்த யாரால முடியாது. எனவே நீங்கள் செய்கிற ஒன்று கர்த்தர் முன்குறித்த ஒன்றா இருக்கட்டும், கர்த்தர் செய்கிற ஒன்றா இருக்கட்டும். இங்கே சொல்லப்பட்டது வார்த்தை, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். இதை நாத்தான் தாவீதுக்கு சொல்லுகிறார். அது பிறகு சம்பவங்களை நான் விவரிக்க விரும்புகிறேன். என்னுடைய செய்தி என்னவென்றால், இந்த நாத்தானை தாவீது மறந்து போனான். பல காரியங்களே அவனுக்கு உதவியா இருந்தான், பல காரியங்களிலே அவனுக்கு ஆலோசனையா இருந்தான். ஆனால் ஆலோசனை செய்த அவனை தாவீது மறந்து போனான். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக முகங்கள் மறக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் பல பெயர்கள் இன்றைக்கு யாரும் பயன்படுத்துவதில்லை. கமாலியேல், பிலமோன், அர்க்கிப்பு, அப்பியாள், ஒனேசிமோ, இன்னைக்கு பல பெயர்கள் மறக்கப்பட்டிருக்கிறது. பெபேயாள். நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், உலகம் மறந்தாலும் தேவன் மறப்பதில்லை. நாத்தான் என்னும் இந்த தீர்க்கதரிசி தாவீதின் காலத்திலே அவன் ராஜ்யத்தில் அவன் இருந்தான். அது மட்டுமல்ல, தாவீதின் வாழ்க்கையை முழுவதுமாய் அறிந்த அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை முழுவதுமாய் அறிந்த ஒரு மனிதன் மட்டுமல்ல, அவனை குறித்து அக்கறை உள்ளவன். நான் 2 பேரை சொல்ல போறேன். அறிந்து கொள்வது முக்கியம் அல்ல, அந்த அறிந்து கொண்ட ஒன்றில் அக்கறை செலுத்துவது. இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிந்து கொள்வது முக்கியம் அல்ல, நான் அறிந்து கொண்டேன், ஆனால் அதற்கு அக்கறை செலுத்த வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள், ஆனா அதற்கு அக்கறை செலுத்த ஆசை இல்லை. ஒரு தவறு.
ஒரு குற்றம், ஏதோ ஒரு பலவீனம் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அறிந்து கொண்ட ஒன்றை அடுத்தவர்களுக்கு சொல்லி தூட்டி திரிகிற மக்கள் ஏராளம். வேதம் சொல்லுகிறது, அறிந்து கொள்வது முக்கியமல்ல, அறிந்து கொண்ட ஒன்றுக்கு நீங்கள் அதற்காக பிரயாசப்படுங்கள். அறிந்து கொண்ட ஒன்றுக்கு அக்கறை செலுத்துங்கள். ஒரு பலவீனமா இருக்கலாம், யாரோ உங்களுக்கு அவருடைய பலவீனங்களை சொல்லுகிறார், அவருடைய குறைகளை சொல்லுகிறார், அதை தூற்றி தெரிய வேண்டாம். அதாவது அவருடைய இருக்கிற வரைக்கும் நாம தூட்டி தெரிய மாட்டோம். ஒரு சின்ன பிளவு, ஒரு சின்ன இடைவெளி ஏதோ ஒரு வரும்போது உடனே அவரை தூட்டி திரிவது, புது வழிகளில் விளம்பரம் பண்ணுவது வேண்டாம். அன்பானது பிள்ளையே, நாத்தான் தாவீதின் மேல் அக்கறை உள்ள மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாய் அறிந்திருந்தான். அந்த அறிந்திருந்தான், அக்கறை செலுத்தினான். எனவேதான் அவனுடைய தவறை அதாவது சொல்வதற்கான ஒரு துணிவு அவனுக்குள் இருந்தது. இங்க நான் சொல்ல வந்தது 17ஆம் அதிகாரத்துல முதலாவது சொன்ன வார்த்தை, நீ உன் இதயத்தின் உள்ளபடி எல்லாம் செய். அடுத்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார், நீ செய்யாதே, ஆலயத்தை கட்டாதே. கவனியுங்கள், இந்த இடத்துல தான் தவறாய் சொன்னதை நாத்தான் உணர்ந்தான். இதுதான் ஊழியங்கள் கூட. ஒருவனே நீங்க பேசியிருக்கலாம், ஆனா when God corrects you, தேவன் அதை உணர்த்தும் போது உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய பேனியின் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். அவர் அதிகமாக இந்த விசுவாசம் அதை குறித்து அதிகமாக பேசுவார். The faith theory, செழிப்பை குறித்து ரொம்ப பேசின ஒரு மனுஷன். இவர் சொல்றார், நான் தவறாய் பேசிவிட்டேன், தெளிவில்லை, சரியான புரிந்துகொள் இல்லை, அந்த பழைய செய்தல் தவறு. அது ஒரு நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், இடத்துக்கே தவறை மாத்திக்கலாமாங்க. நாத்தான் சொன்னான், உன் மனதில் உள்ளபடியெல்லாம் செய். அடுத்த வார்த்தை, நீ ஆலயம் கட்ட வேண்டாம். அப்படியானால் இங்க இன்னொரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஒன்றை சொல்லும் போது அதை தைரியமாய் சொல்லுங்கள். எசேக்கியாவின் வாழ்க்கைதான் உண்மை. ஏசாயா சொன்னார், நீ உன் வீட்டுக்காரர்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய். ஆனால் அதே எசேக்கியா திரும்பவுமாக அதே ஏசாயா எசேக்கியாவிடம் போய் சொல்லுகிறார், ஆண்டவர், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டி கொடுப்பேன். இங்க பாத்தீங்களா, அவர் தான் சொன்னார், ஏசாயா சொன்னார், நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய், உன் வீட்டுக்காரிகளை ஒழுங்குபடுத்து. அதே ஏசாயா சொல்லுகிறார் எசேக்கியாவை பார்த்து, நீ பிழைப்பாய், உன் கண்ணீரை கண்டேன். நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, when God corrects you, தேவன் ஒன்று சொல்லும் போது தைரியமாய் சொல்லுங்கள். அதை திருத்தி சொல்லும் போது அது தைரியமா சொல்லுங்க. மக்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அன்னைக்கு எப்படி சொன்னீங்க, நீ எப்படி சொன்னீங்கன்னு. அந்த தவறை ஒத்துக்கொள்வதில் தவறே இல்லை. நான் சொன்னது போல டாக்டர் பெனியன் அவர் சொல்லுகிறார், கடந்த நாட்களிலே என் செய்திகள் எல்லாம் தவறு. அதனால தவறை எவன் ஒத்துக்கொள்ளுகிறானோ அவன் தான் தேவ மனிதன். நீ அநேகத்தன் தவறை ஒத்துக்கொள்வதே இல்லை. நான் அப்படி அல்ல, நான் அவன் அல்ல. நான் சொல்ல வந்த வார்த்தை, தாவீதுடைய நோக்கம் நல்லது, ஆனால் தேவனுக்கு இன்னொரு நோக்கம் இருக்கிறது. அவன் நினைத்தான் ஆலயம் கட்ட வேண்டும். எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, பிளான். ஆனால் God has a greater plan than you. உங்களை விட, என்னை விட அவருக்கு மேலான திட்டங்கள் உண்டு. எனவேதான் சொன்னார், அதாவது உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் யோசனைகள் என் யோசனைகள் அல்ல. உங்கள் வழிகள் வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயர்ந்தா இருக்கிறதோ அதை பார்க்க மேலாய் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல விருப்பங்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். ஆனால் அந்த ஆசை தேவனுடைய சித்தத்துக்கு இணைந்திருக்கிறதா என்ற கேள்வி. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், தேவன் சொன்னதை சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அன்பு ஊழியர்களே, when God teach something, teach your people boldly. தேவன் ஒன்று சொல்லி தரும்போது ஜனங்களுக்கு சொல்லுங்கள். எனவே தான் தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். There is a reason for the teaching. தேவனுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிறார். ஜனங்களில் உள்மனம் சொல்லுகிறது, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லையோ, தேவன் சொன்னார் அப்படியே செய்யுங்கள். நேற்று நான் ஒரு செய்தியை சபையில பேசினேன். சபையா சத்தியமா?
அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம், அவருடைய ராஜ்யத்தில் இருந்து அழுகையும் பற்கடிப்புமான இருளுக்குள்ளே போனாலும் அவருடைய ராஜ்யத்தில் இருந்து கொண்டே. அப்படியானால் அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, ராஜ்யத்தில் இருந்தார்கள், இடர்களுக்கு ஏதுவாக இருந்தார்கள், அக்கிரம செய்கைக்காரா இருந்தார்கள். இது முடியுமா? முடியும். எனவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையும் பற்கடிப்புமான இடத்திற்கு போனார்கள், அவர் ராஜ்யத்தில் இருந்து கொண்டே. அடுத்து இன்னொரு வசனம், அந்த மத்தேயு 13:42 43, நீதிமான்களும் அந்த ராஜ்யத்துல சில பேர் இருக்கிறாங்க நீதியாய், அவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஒரு சபைக்குள் ரெண்டு வித்தியாசமான கூட்டத்தார். சும்மா சபைக்காக வரணும், இன்னொன்னு சத்தியத்துக்காக வரணும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, வாட் ரீசன் யூ ஆர் கோயிங் டு சர்ச்? எந்த நோக்கத்திற்காக திருச்சபைக்கு போகிறாய்? திருமணங்கள், கல்லறை, வேலை வாய்ப்பு, அங்க போனா அவர் மீட் பண்ணலாம், இங்க போன வேலை வாங்கி தருவார். எனவேதான் பாருங்கள், அநேகர் இந்த மிக பிரம்மாண்டமான சபைகளுக்கு போகிறார்கள் என்றால் அங்கு உயர்ந்த அதிகாரிகள் வருகிறார்கள், அரசுத்துறை சார்ந்து வருகிறார்கள், ஏதோ நன்மை கிடைக்கும். அன்பார்களே, அவர்கள் தருது செய்ய நன்மை விட தேவன் செய்ய நன்மை மேலானது. நிறைய பேரோட என்னவே அப்படிதான். அங்கே அவர் வருகிறார், இங்க வருகிறார், முகத்தை காண்பித்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை, அவரோடு பழகுங்கள், அவர்களை விட அதிகமாக இவர் செய்வார். நன்மை செய்ய மாண்டவர். அவரோடு பழகுங்க, உங்கள் தேவை மனிதரோடு பழகுங்க. அது நடந்தா நடக்கலாம், நடக்காவிட்டா போயிடலாம். அவரோடு உள்ள பழக்கம் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும், உன்னத்திற்கு கொண்டு போகும். நாளிலே தேவன் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே சொல்லுங்கள். இதைத்தான் நாத்தான் செய்தான். தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பாவளே, அடுத்தவர்கள் மேல் அக்கறை கொள்ளுங்கள், அடுத்தவரை பாரம் கொள்ளுங்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:4, அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறனுக்கானவர்களையும் நோக்குவானாக. எல்லாருக்குமே நான், எனது, என் குடும்பம், என் பிள்ளை இதான் இல்லை. தனக்கானவர்களை அல்ல பிறனுக்கானவைகளை. யோசித்து பார்க்குறீங்களா? இன்னைக்கு வாழ்க்கை அதுதானே. ஜபங்கள் கூட, நான், என் மனைவி, என் பிள்ளை, என் வீடு, என் மருமகன், என் மகள். யோசித்து பாருங்கள். எல்லாமே அந்த அந்த நான் நான் நான், எனது எனது எனது. வேதம் சொல்லுகிறது, பிறருக்கானவைகளை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. பிறருக்கானவைகளையும் கொஞ்சம் யோசிங்க. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை நோக்கி பாருங்கள். நம்முடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அப்படி நீங்கள் செய்தால், கொலோசியர் 3:23, அப்படி செய்தால் நீங்கள் கர்த்தராகிய பலனை பாருங்க, சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள். When you take care of somebody, when you consider someone, அடுத்தவர்களை குறித்த அக்கறை, அடுத்தவர்களை குறித்த பாரம், அடுத்தவர்களை குறித்த கரிசனை இருக்குமானால், வேதம் சொல்லுகிறது, சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே நீங்கள் பெறுவீர்கள். என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, உலகம் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், சொந்தங்கள் மறக்கலாம், உடன்பிறப்புகள் மறக்கலாம், ஆனால் பரலோகம் மறப்பதில்லை. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து. எனவேதான் தொடர்ந்து 1 யோவான் 3:17 சொல்லுகிறது, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, கவனிக்க வேண்டும், எல்லாம் இருக்கிறது, ஆஸ்தி உடையவனாய் இருந்து, அடுத்த வார்த்தை தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு. நம்ம என்ன சொல்லுகிறோம்? அது அவன் பாடு, அது அவனுடைய காரியங்கள், நான் பொறுப்பாளி அல்ல. இன்னைக்கு எல்லாருமே கை கழுவுகிற மக்கள் ஏராளம், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிற மக்கள் மிக குறைவு. பவுலடியான் பிலமோனுக்கு சொல்லும் போது, நான் சொல்லுவதிலும் நீர் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்திருக்கிறேன். எத்தனை பெரிய சாட்சி! நீங்க எப்படி சொன்னதை செய்யவே பெரிய காரியம். ஒரு திருச்சபையின் போதரா இருக்கிறேன், சொல்றதே காது கொடுத்து கேட்கறது இல்ல. இன்னைக்கு சொன்ன அடுத்த வாரம் பண்ணுவார். அவர் ஏன் சபைக்கு வராது தெரியல. திரும்ப சொல்லுகிறேன், அந்த ஒரு தேவை என்று கண்டால், கவனிங்கள், தன் இதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? திருச்சபைக்கு போகிற அன்புதேவ பிள்ளைய, when there is a need in the church, சபையோட தேவை பணம் அல்ல, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய காரியங்கள்,
கவனிங்கள், உங்கள் இதயத்தை அடைத்துக் கொண்டால் நான் என் காரியம். இன்னைக்கு எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும். நிறைய பேரை பார்க்கிறோம், ஆமேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உடனே பணம் சம்பாதிக்க போயிடுறாங்க. இது கர்த்தருடைய நாள்ல கேட்ட அனைவரும் சொல்ற வார்த்தை, அன்னைக்கு தாங்க எனக்கு நிறைய அழைப்பு வருது. ஒரு பிளம்பர், ஒரு எலக்ட்ரீஷியன், ஏதோ ஒரு காரியங்கள் அன்னைக்குதான் கூப்பிடுறாங்க. ஏசி மெக்கானிக் இல்லை, கர்த்தருடைய காரியத்துல நாட்டமா இருங்க. உங்கள் குறைச்சலை கர்த்தர் மாற்றுவார். வசனம் சொல்லுகிறது, கவனிங்கள், உங்களுக்கு இருக்கிறது உடையவனாய் இருந்து. இரண்டாவது, ஒரு குறைச்சல் அதை பார்க்கிறீங்க, ஆனால் அதற்கென்ற எந்த முயற்சியும் இல்லை. ஜெபம் பண்ணலாம், அதுக்காக எந்த முயற்சியும் பண்ணல ஆண்டவர். எனவேதான் அதை தீர்ப்பதற்கான வழியை கர்த்தர் உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். யூ மே பி எலக்ட்ரீஷியன், யூ மே பி பிளம்பர், ஏதோ ஒரு திறன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அதை தீர்க்கிற அந்த குறையை தீர்க்கிறது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அந்த குறை ஏதோ அங்கே ஒரு தேவை இருக்கிறது. ஆலயத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க், ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் இருக்கிறீங்களே, ஒண்ணும் இல்லை, இந்த சேரை கூட எடுத்து போடுறது இல்லை ஜனங்க. இன்னைக்கு அவர் வருவார், அமருவார், நிறைவேந்து போவார். அது கூட ஆமைன்றது முன்னால அவருக்கு ஒரு பெரிய பெருமை. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, இந்த பெருமை முன்னால் நிற்காது. எனவே அடிக்கடி திருமறை சொல்கிறது, மேன்மை பாராட்டாதே. எதை குறித்து மேன்மை பாராட்டாதே? வேலை குறித்து மேன்மை பாராட்டாதே, உங்களுடைய உயர்வு குறித்து மேன்மை பாராட்டாதே, உனக்கு இருக்க தாழ்வுகளை குறித்து மேன்மை பாராட்டாதே. சரி, இப்படிப்பட்ட எண்ணம் என்னை விட்டா வேற ஆளே இல்லை. என்னை போல் கோடிக்கணக்கான பேர் இந்த ஊடகத்துல பேச கர்த்தர் வைத்திருக்கிறார். ஐ நோ தட். என்னை விட எனக்கு மேலாய் பேசுகிற கோடிக்கணக்கான மக்கள் தமிழகத்துல உண்டு. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானது பிள்ளைகளே, வேர் there is a need, எங்கே தேவையோ தேவையை சந்தியுங்கள். எனவேதான் ஆண்டவர் பேருது சொன்னார், பேரிடத்துல தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல. நீ பாருங்க, ஒரு வேலை சொன்னா மனமகிழ்ச்சியோடு செய்யற மக்கள் மிக குறைவு. ஏதோ சொல்லிட்டாரு அந்த ஆடு, இந்த பா சொல்லிட்டார், பார்க்கலாம் வரேன். நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், பார்க்கலாம் வரேன், அடுத்த 2 வாரம் பொறுத்தான் வருவார். எங்கே நீங்க தேவ ஊழியத்தை அசட்டை பண்றீங்களோ, தேவனுடைய காரியங்களில் ஈடுபாடு இல்லையோ, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமே கிடையாது. இது உண்மை. அது சொல்லப்பட்டது கட்டாயமாய் அல்ல. அடுத்த வார்த்தை, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. என்ன கொடுப்பாரு? ஹலோ, அவலட்சணமான ஆதாயம் உலகத்துல வாங்குறீங்க. இதோட பெரிய வேடிக்கை என்னவென்றால், உலக மனிதர் ஒரு நாளைக்கு கட்டிட வேலைக்கு 1200 வாங்குறாரு, 1000 கூட வாங்குறாரு சபைக்காக. தேவன் அறியாத பிள்ளைகள் 1000 ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க. சபைக்கு வருகிறவர் 1300 வேலை செய்யறார். இவ்வளவு வேதனை. அதாவது திருவிழா இருக்கிறார். நான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். சபையில் முன்னால வந்து உட்கார்ந்துருக்கிறார். துணிகரமாய் கேட்கிறாரு, நான் வெளியே 1500 வாங்குவேன், நீங்க ஒரு 100 ரூபாய் குறைச்சிக்கீங்க. இந்து மனிதன் அதோட குறைவா வேலை செய்வாங்கிறாரு. பல பல்லாரங்களில, பல துறைகளில அவங்களுக்கு சபை என்கிற பயம் இருக்கிறது. திருச்சபைக்கு பயம் இல்லை. இப்படி ஆயிலும் பணம் சம்பாதிக்கணும், அது ஊழியரிடத்துல வேண்டாம், அது நல்லதல்ல. திருமதி சொல்லுகிறது அவலட்சணமான ஆதாயம். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அவலட்சணமான ஆதாயம். ரொம்ப நாள் நிக்காது, பொத்தலான பையில போற மாதிரி இருக்கும். எப்படி செய்யுங்கள்? மனப்பூர்வமாய். 2வது, உற்சாக மனதோடு. ஆலயத்திலே பணியாற்றுவது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா உங்களுக்கு? ஆலயத்துல ஒரு பணிவிடை செய்வது எவ்வளவு பெரிய மேன்மை. பாய் போடுவது, என்னுடைய ஊழிய அனுபவத்துல பார்த்தேன். எங்கள் ஆலயத்துல பெருக்கி பாய் போட்ட அத்தனை பேரும் சகோதரிகள், போதகரின் மனைவியா இருக்கிறார்கள். பல திருச்சபைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். வாகனங்களோடு வசதியோடு வாழ்கிறார்கள், பிரம்மாண்டமாய் வாழ்கிறார்கள், தோட்டம் துறவோடு வாழ்கிறார்கள். இது உண்மை. அன்றைக்கு அந்த வாலிய பிள்ளைகள் இந்த சபையை பெருக்கி, அன்னைக்கு இது போல வசதி எல்லாம் இல்லை. தரை கூட நல்ல தரை இல்லை, செங்கல் தரை தான், சிமெண்ட் தரை தான். இன்னைக்கு பாலிஷ் போட்டாலும் கிடையாது. நீங்க எல்லா சபைகளிலுமே இன்னைக்கு அந்த பாலிஷ் அதெல்லாம் இல்லை. சாதாரண ஒரு சிமெண்ட் தரை, அது மேடு பள்ளங்கள் குண்டு குழியுமா இருக்கும். அதெல்லாம் பெருக்கி, படிக்கட்டை பெருக்கி, இதுல 2வது மாடி, கீழ்த்தளம், முதல் தளம், மேல் தளம்,
கீழே ஒரு மாட்டு கொட்டகை துர்நாற்றம் அடிக்கும். அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படி அதுல பணிவிடை செய்ய அத்தனை பேரும் இன்னைக்கு வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, தேவ ஊழியத்துல அன்பான தேவ பிள்ளையே, அவலட்சணமான ஆதாயம் வேண்டாம். எனவேதான் தேவன் சொன்னார், நாத்தான் தாவீதை நோக்கி அவன் சொன்ன வார்த்தை, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம். நாத்தானுடைய பணி என்னவென்றால், அக்கறை உள்ள மனிதன் அடுத்தவளை சரி செய்வான். பெருமையினால் அல்ல, அக்கறை உள்ள ஒரு மனிதன் அடுத்தவளை சரி செய்வான். இதில் சொல்லப்பட்ட வார்த்தை, முதலாவது you correct yourself and then you correct others. முதலாவது உங்களை சரி பண்ணுங்க, அடுத்ததுல சரி பண்ணுங்க. இந்த நாத்தானை பொறுத்த அளவிலே தன்னை சரி செய்து கொண்டான். முதலாவது சொன்ன வார்த்தை செய்யும், இரண்டாவது சொல்லுகிறான் செய்யாது. அப்படியானால் he corrected himself, தன்னைத்தானே சரிபடுத்திக் கொண்டான். அவன் சொல்லுகிறான், ஒரு வேலை எப்படி சொல்லுவேன், அவமானமா இருக்குமே, என்ன தாவீது மதிக்க மாட்டாரு, எனக்கு ஒருவேளை தண்டனை தந்துடுவாரு. நெவர் நெவர் நெவர். when God says something, do it. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். இங்க நான் சொல்ல வந்த வசனம், அன்பார்களே, நாத்தான் கீழ்ப்படிந்தான். தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னான். ஆரம்பத்தில் சொல்லுகிறேன், தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னான். எவன் ஒருவன் தன் தவறை சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனே தேவ மனிதன். திரும்ப சொல்லுகிறேன், எவன் ஒருவன் தன் தவறை சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனே உண்மையான தேவ மனிதன். இன்றைக்கு அநேகர் தங்கள் தவறை ஒத்துக்கொள்வதில்லை. இன்றைக்கு மாற்றப்பட வேண்டியது நான் தான். அநேகரை மாற்ற விரும்புகிறேன், ஆனால் நான் மாற விரும்பவில்லை. நீங்கள் மாறுங்கள், உலகமே மாறும். நாத்தானுடைய சிறப்புதான், he corrected himself. 1 நாளாகும் 17:15. நாத்தான் தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளின்படியும் எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். எல்லா வார்த்தைகளையும் எல்லா தரிசனங்களையும் தாவீதுக்கு சொன்னான். இது ரொம்ப கடினம். ஏற்றுக்கொள்ளுவாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இஸ் a man who stand for God. தேவனுக்கென்று நின்ற ஒரு மனிதன். எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.
தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.